ஒரு பேரன்புமிக்க ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருத்துவரையா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டார். இந்த மருத்துவ பரிசோதனையில் இப்பொழுது உடல்நலம் சரியாக இருக்கிறது, நல்லா இருக்கார், எந்த தொந்தரவும் இல்லை. மருத்துவ பரிசோதனை அறிக்கையும் மருத்துவர்களும் உடல் நலமாக உள்ளது என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னால் இருதய அறுவை சிகிச்சை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணது உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு தொடர்ந்து மருத்துவரையா அவர்கள் உடற்பரிசோதனை மேற்கொண்டே வந்தார், மாதம் பரிசோதனை பண்ணி வந்தார். இதற்கு இடையில் சற்று லேசான பிரச்சனை இருப்பதாக அறிந்த உடனே நேற்று மாலை மருத்துவமனையில் அப்போலோ மருத்துவமனையில் சேர்ந்தார். நாங்களும் வந்து பார்த்தோம். அப்புறம் எதுக்கும் சரியான பரிசோதனை செய்வோம், இருதய பரிசோதனை முழுமையாக செய்வோம் என்று பரிசோதனையில் ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க. அது ஆஞ்சியோகிராமில் நல்லா இருக்கு, ஒன்றும் தொந்தரவு இல்லை, எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ உடல் நலமாக உள்ளார், பேசிகிட்டு இருக்கார், நலமாக உள்ளார் என்பதை நம்முடைய ஊடக நண்பர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஐயா அவர்கள் நலமுடன் இருக்கிறார் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகமாக இப்போ நல்லா இருக்கார், நாளைக்கு வீடு திரும்பலான்னு எதிர்பார்க்குறோம். மருத்துவர்களை கேட்டுட்டு நலமாக தான் இருக்கார். இல்லை, அதாவது நான் பொதுமக்களுக்கும் எங்கள் கட்சியினருக்கும் அன்பான வேண்டுகோள் வைப்பது, மருத்துவரையா அவர்கள் நலமுடன் இருக்கிறார். அப்போலோ மருத்துவமனைக்கு பார்ப்பதற்கு யாரும் தயவு செய்து வர வேண்டாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மருத்துவமனையிலையும் கட்டுப்பாடு இருக்குது, தொடர்ந்து பார்க்குறதும் இடையூறாக இருக்கும். அதனால் மருத்துவரையா நலமுடன் இருக்கிறார், நீங்கள் தைரியமாக இருங்க, யாரும் பார்ப்பதற்கு வர வேண்டாம், தவிர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலையில் அன்புமணி வந்திருந்தாரு, அவரை சந்திக்க மருத்துவர்கள் 6 மணி நேரம் அனுமதிக்கலன்னு சொல்லியிருந்தாரு. மருத்துவர் ஐயாவை சந்திக்க அனுமதி கேட்கப்பட்டதா? மறுப்பு தெரிவிச்சிருக்காரு, ஐயா சந்திக்க மாட்டேன் அப்படின்னா. இல்லை, அதாவது காலையில் அதிகாலையே மருத்துவரையா அவர்கள் பரிசோதனைக்கு போயிட்டாங்க, நாங்களும் கூட போனோம். எங்கள் சென்னையா மருத்துவர் அன்புமணிவர்கள் வந்ததாகவும் தெரிவித்தாங்க. அது பார்த்தாரா பேசினாரா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதற்கு பிறகு சொன்னாங்க வந்து சென்றார் என்ற செய்தி தான் எங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, என்ன சொன்னாங்கன்னு தெரியல. நாங்கள் உள்ள மருத்துவரையா கூட இருந்ததுனால அது சரியாக தெரியல. வந்துட்டாங்க. அங்கேருந்து இப்போ தான் கொண்டு வந்து அனுப்பிச்சிட்டு நீங்கள் இந்த கைபேசியில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அவங்கள வந்து சந்திச்சிருக்கேன்னா இப்போ தான் கொண்டு வந்து அறையில் விட்டுட்டு பார்த்துட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் கூட ஐயா கிட்ட சொல்லிட்டு வந்தேன், உங்களை பார்த்து சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வாங்க முடியும், நான் நலமாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அன்புமணி அவர்கள் வந்தது ஐயாட்ட சொன்னீங்களா? என்ன சொன்னார் ஐயா? நான் அதை பற்றி நான் அவர்கிட்ட பேசலை, எனக்கு இப்போ தான் கொண்டு வந்து மனுக்கள் விட்டுருக்குறேன், அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.